மேராஜுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரில் தொழுவதை பார்த்ததாக ஹதீஸ்கள் உள்ளன. இதை நேரலையில் நீங்களும் கூறி இருந்தீர்கள். என் கேள்வி, பர்ஸக வாழ்க்கையில் நல்லோருக்கு நலவும் தீயோருக்கு தண்டனையும் தான் என்று ஹதீஸ்கள் வாயிலாக காண முடிகிறது. இபாதத்து பர்ஸக வாழ்க்கையில் உண்டா? ரஹ்மத்துல்லாஹ் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் தான் தொழுவு, நோன்பு வை, ஜக்காத்து கொடு, தானந்தர கட்டளைகள், அல்லாவுக்கு இதை செய்யணும் அல்லது குடிக்காத அதரிக்காத, இதெல்லாம் எங்கே உள்ளது? இந்த உலகத்தில் தான் நம்ம அமல் செய்வதற்குரிய ஒரு இடம் இந்த உலகம். நம்ம செத்துட்டோம்னு சொன்னால் அமலுக்கு கூலி கொடுக்குற இடம் தான் அது. அவர் கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நம்ம மரணித்த பிறகு தொழுகை இருக்குமா? தொழுகைக்கு பரிசு தான் இருக்கும். நீங்கள் துன்யாவில் தொழுது நோன்பு வச்சதுக்கெல்லாம் பரிசு கொடுக்குற இடம் எது? மரணிப்பதற்குரிய கபர் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு எழுப்பப்பட்டு தீர்ப்பளித்து சொர்க்க நரகண்டு அமைக்கிற மறுமையாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் அமல் செய்வதற்கு கட்டளையிடப்பட்ட ஒரு இடமா? கபூரில் போய் 5 வேளை தொழுன்னு சொல்லுவானா அல்லா? கபூரில் போய் நோன்பு வைக்க சொல்லி அல்லா சொல்லுவானா? அப்போ பர்ஸகுடைய உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அதான் கேள்வி. என்ன கேட்குறாருன்னா, என் கேள்வி, பர்ஸக வாழ்க்கையில், பர்ஸகனா கபரு வாழ்க்கையில் நல்லோருக்கு நலவும் தீயோருக்கு தண்டனையும் என்று தான் ஹதீஸ் வாயிலாக காண முடிகிறது. இபாதத்து பர்ஸக வாழ்க்கையில் உண்டா? வணக்கம்ங்கிறது பர்ஸகில் உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இபாதத்துக்கு உள்ள இடம் துன்யா தான். ஆகிரத்தில் என்ன கிடையாது, எந்த ஒரு கட்டளையும் கிடையாது. பொய் சொல்லாத, திருடாத, எந்த ஒரு ஆர்டரும் நல்லா பண்ண மாட்டான். அதெல்லாம் கூலி யௌமுத்தீன் தான் அதுக்கு பேர். நியாய தீர்ப்பு நாளின் அதிபதினு தானே சொல்கிறோம். அதெல்லாம் கூலி வழங்குகிற நாள். அப்போ கூலி வழங்கக்கூடிய நாளில் வேலை கிடையாது. செஞ்ச வேலைக்கு கூலி தான் வாங்க போகிறோம். அப்படி இருக்கும்போது அங்கே தொழுகையெல்லாம் இல்லையே. அப்போ மூசா நபி தொழுததாகலாம் ஹதீஸ் இருக்குது. அப்போ அங்கேயும் அதெல்லாம் உண்டான்னு கேட்குறாரு. அதான் மூசா நபி கபூரில் தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, மரர்த்து அலா மூசா லைலத்த உஸ்ரியபி, என்னை விண்ணுலக பயணம் அழைத்து செல்லப்பட்ட பொழுது மூசா அவர்கள் ஓஹோ காயிமுன் யுஸல்லி கபுரிஹி, அவருடைய கபூரில் தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். மூசா நபி கபூரில் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று வருது. இந்த ஹதீஸை தான் நானும் சொல்லியிருந்தேன், நீங்களும் சொல்லி இருந்தீங்கன்னு குறிப்பிட்றாரு. அப்போ இந்த ஹதீஸ் பிரகாரம் பார்த்தா கபூரில் தொழுகை இருக்குன்னு வருகிறது. பொதுவாக இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டின்படி பார்த்தோம்னு சொன்னால் கபூரில் ஒன்றுமே கிடையாது. கபூரில் என்னது, செஞ்ச அமலுக்கு உரிய தண்டனைகள் தான். நேற்று செஞ்ச தொழுகை விட்டது காட்டி அப்படின்னு வரும்ல, ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு தண்டனை, அப்படி தான் வருமே தவிர என்ன வராது, அங்கே ஒரு ஆர்டர் வராது, இதை செய்ய அதை செய்யி, இது ஹராமு இது ஹலாலு, இது ஃபர்லு இது சுன்னத்து அப்படிங்கிற மாதிரியான ஏவல் விளக்கெல்லாம் அங்கே கிடையாது என்று விளங்கி வச்சிடும். அதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது கபூரில் தொழுதார்கள்ன்றது இது மாற்றமாக இருக்குது. பர்ஸகளையும் தொழுகை இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல என்ன செய்யணும்னா, நம்ம ஆதாரங்களை பொதுவான ஆதாரங்கள்னு சிலது இருக்கும், சிலது அதுக்கு மாற்றமாக இருக்கும். இருந்தால் நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னு கேட்டால், இது மட்டும் விதிவிலக்கு. பொதுவாக உள்ள நிலை. அது உதாரணமாக, ஒவ்வொரு மனிதனையும் விந்துவிலிருந்து படைத்தேன்னு அல்லாஹ் சொல்கிறான், தண்ணீரிலிருந்து படைத்தேன்கிறான். இது ஈசா நபிக்கு பொருந்துமா? ஆதம் நபிக்கு பொருந்துமா? ஹவாவுக்கு பொருந்துமா? 3 பேர் விதிவிலக்கு. வேறு மாதிரி படைக்கப்பட்டதாக வந்துருச்சு அதுக்கு. அப்போ மனிதர்கள் பூராவுமே அப்படி அதிலிருந்து படைக்கப்பட்டாலும் கூட இவங்களுக்கு வேறு விதமாக படைக்கப்பட்டதற்கு ஆதாரம் கிடைச்சுன்னு சொன்னால், ரெண்டையும் இணைத்து என்ன மாதிரி முடிவு எடுக்கணும்னு கேட்டால், பொதுவாக மனிதர்கள் விந்தில் தான் படைக்கப்படுறார்கள். இந்த 3 பேரும் அந்த பொது விதியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், இவங்க தனி விதி உள்ளவர்கள்னு விளங்கிக்கிறணும். இப்படி தான் எல்லாத்தையுமே வழங்கணும். ஆய்வு செய்யறதுடைய முறை சரியான மெத்தடை என்னன்னு கேட்டால், பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாற்றமாக குறிப்பாக ஒன்று வரும் என்று சொன்னால், அந்த குறிப்பாக வரக்கூடியது சரியான செய்தியாக இருக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், இதுக்கு மட்டும் விதிவிலக்குன்னு வச்சுக்கிறணும். இப்போ பர்ஸகில் அமல் கிடையாது, இது பொதுவான விதி. மூசா தொழுதார், ஒரு ஆளை பற்றி தான் வருது, அது விதிவிலக்கு. அவருக்கு மட்டும் அந்த ஒரு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அதில் மேராஜில் அல்லாஹ் எடுத்து காட்டுவதற்கு அப்படி காட்டியிருப்பான். அதை வச்சு என்ன செய்யக்கூடாது, எல்லாரும் தொழுவாங்க, கபூரில் அனைவருக்கும் தொழுகை இருக்குது அப்படின்னு எடுக்க இயலாது. ஏன்னா அது ஜஸாவுடைய நாள், அது கூலி கொடுக்கக்கூடிய உலகம்னு ஆயிடுச்சு. அதனால் மூசா நபி அப்போ மட்டும் தொழுவலை,
அதுக்கப்புறம் நபிமார்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்கன்னு வருது. மேராஜ் போகும் பொழுது பைத்துல் முகத்தஸ் போன உடனே அங்கே என்ன செய்கிறாங்க, நபிமார்கள்லாம் வரிசையாக நிப்பாட்டி அவங்களுக்கு இமாமா நின்று 2 ரக்காத் எல்லா நபியும் தொழுதுருக்குறாங்கன்னு வருது. அப்போ ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க உலகத்தில், அது வேறு விஷயம். மற்ற நபி ஏன் தொழுதாங்க? மற்ற நபிமார் தான் மூத்தா போயிட்டாங்களே. மூத்தா போயிட்டாங்கன்னா அந்த கட்டளையெல்லாம் இல்லையே, தொழுகையுடைய கட்டளை உங்களுக்கு வராத அப்படின்ற வகையில் பார்த்தா வராது தான். ஆனால் நபிக்கு ஒரு கண்ணியம் கொடுப்பதற்காக விதிவிலக்கால என்ன செய்கிறான், நபிமாரெலாம் வர சொல்லி இவங்களுக்கெல்லாம் நீ தலைமை தாங்கிறேன்னு காட்டுறதுக்காக வேண்டி, அல்லாஹ் ஒரு அந்தஸ்து கொடுப்பதற்காக வேண்டி அப்படி சில காட்சிகளை காட்டிடும். அது விதிவிலக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குழப்பம் வராது.